நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருக்கின்றோம். இப்பொழுது சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் சிறப்பு நேர்காணல் பகுதியில் மூத்த பத்திரிகையாளர், கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலாக பத்திரிகை துறையில் இன்றும் சாதித்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞர் என்றுதான் சொல்ல வேண்டும். சுறுசுறுப்பான ஒருவரை நாங்கள் கலையகம் அழைத்து வந்திருக்கிறோம். ஏஎல் சத்தார் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இவரை பற்றி கூறுவதென்றால் எழுத்தாளராக இருக்கின்றார், சிறுகதை எழுத்தாளர், கட்டுரை, அதே போல நூல் ஆய்வாளர், அதே போல பத்தி எழுத்தாளர் என்று இருக்கின்றார். அதே போல கலைஞராக இருக்கின்றார், கவிஞராக இருக்கின்றார், அதே போல கைவினை பணிகளிலும் ஈடுபடுகிறார். இவ்வாறு பல்துறை ஆற்றல் கொண்ட, இன்னும் எமக்கு அவரை பார்த்தால் ஒரு பிரமிப்பாகவே இருக்கின்றது, இன்னும் சுறுசுறுப்பாக எழுதி கொண்டே இருக்கின்றார். அதே போல கைவினைப் பொருட்களிலும் இருக்கின்றார். 50 வருடங்களுக்கு மேலாக பத்திரிகை துறையில் இருக்கின்றார். வணக்கம் ஐயா. இன்றைய நீங்கள் 50 வருடத்துக்கு மேலாக இருக்கின்றீர்கள். உங்களை பற்றி ஒரு சிறிய அனுபவம். உண்மையில் 50 வருடம் என்பது இந்த துறையில் நீடித்து நிலைப்பது என்பது மிகவும் இயலாத ஒரு விடயமாகவே என்னை பொறுத்தளவில் இருக்கிறது. எவ்வாறு உங்களுக்கு அது சாத்தியமாகிறது? நான் படிக்கும்போதே, பாடசாலையில் படிக்கும் பருவத்திலிருந்தே நான் எழுத்துத்துறையிலே ஈடுபட்டு வந்தேன். தினபதி சிந்தாமணி பத்திரிகையில் மாஸ்டர் சிவலிங்கம் அவர்கள், அந்த மாஸ்டர் சிவலிங்கம் அவர்கள் இளைஞர் பகுதி ஒன்றை நடத்தினார். அதிலே நான் ஆரம்பத்தில் எழுத ஆரம்பித்தேன். அப்பொழுது தினபதி பத்திரிகையை பாராட்டி நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். அதாவது, தினம் தினம் வந்திடுவான், தீந்தமிழிசை தந்திடுவான், மனமது மகிழ்ந்திடச் செய்திடும் மன்னவன் தினபதியாம், கண்டதும் கேட்டதும் கருத்துப்படமும் காட்டிலும் இனியவன் தினபதியாம் என்ற கவிதையை தான் நான் ஆரம்பத்திலே முதலாக தினபதி பத்திரிகையில் எழுதினேன். அதன் பிறகு அவர் நிறைய எனக்கு கலந்து தந்தார். மாஸ்டர் சிவலிங்கம் அவர் இறந்து விட்டார், மட்டக்களப்பை சேர்ந்தவர். அவர் கதைகள் அவர் மூலமாக கூட எனக்கு கதைகள் எழுதக்கூடிய ஆர்வம் ஏற்பட்டு நான் நிறைய கதைகள், சிறுகதைகள், உருவக கதைகள், பலதரப்பட்ட கதைகளை நான் எழுத ஆரம்பித்தேன். அதன் விளைவாகத்தான் எனது எழுத்துத்துறை வளர்ந்தது. ஆகவே நான் பத்திரிகையில் முதலாக ஈடுபட்டது இந்த அல்ஹசனாத் என்னும் ஒரு மாதாந்த சஞ்சிகையிலே. அந்த பத்திரிகை துறையில் நான் ஈடுபடும் போது அப்பொழுது அந்த இன்றைய போன்ற ஒரு அச்சு நிலை இருக்கவில்லை. கையால் அச்சு கோர்க்கக்கூடிய நிலையாக இருந்தது. ஆகவே எங்களுடைய அந்த அச்சு கோர்ப்பு ஒன்றால் அவன் என்றால் ஆன ஒரு இடத்துல இருக்கும், வான இன்னொரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்கும், அரபு ஒரு இடத்துல, இப்படி ஒரு பெரிய பற்றி அப்போ பிறந்த பெரிய ஒரு இடம் கொண்டு தேவைப்படுகிறது பத்திரிகை நடத்துவது. இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது நல்ல நவீனத்தில் வளர்ச்சி, அதாவது தொழில் புரட்சி காரணமாக இன்னும் தொழில் புரட்சி நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த வகையிலே அன்று அந்த நிலையில் இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிலை சம்பவம் ஏற்பட்ட ஒன்றை சொல்கிறேன். பல சம்பவங்கள் ஏற்பட்டன, அதில் ஒன்றை சொல்கின்றேன். அதாவது அந்த அச்சு கோர்த்து விட்டு அந்த பத்திரிகையை நாங்கள் அப்படியே அல்பியம் பிரசன்ட் ஒன்று இருந்தது பஞ்சாவத்தையில், அதுக்கு தான் அந்த அச்சடிக்க கொண்டு செல்வோம். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு இன்று இருப்பது போன்று முச்சக்கர வண்டி அன்று இருக்கவில்லை. அன்று ஒரு மைனஸ் கார், அதாவது சிறிய வாடகை வண்டி தான் இருந்தது. அந்த வண்டியிலே அந்த கோர்க்கப்பட்ட எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு சென்று அந்த அல்பியம் பிரஸில் அச்சடிப்போம். அப்போது அந்த நேரத்திலே ஒரு சிங்கள சாரதி தான் வந்தார். அவரிடம் நாங்கள் அந்த கோர்க்கப்பட்ட அந்த தட்டை, பெரிய சரி பாரமாக இருக்கும், எவ்வளவு சிரமம் என்று யோசனை பண்ணி பாருங்கள். அன்று அச்சக நிலை, அதை எடுத்துக்கொண்டு அவர் செல்லும்போது அவர் தவறி அந்த எழுத்திலே 3 எழுத்து கீழே விழுந்து விட்டு, அவருக்கு இப்போ தமிழ் தெரியாது. அவர் அந்த எழுத்தை எடுத்து அங்கே அந்த இடத்திலே ஆனால் எழுத்து மாறிப்பட்டது. சட்டம் என்ற ஒரு வசனம், அதாவது பத்திரிகையிலே முன்பக்கம் வரக்கூடிய தலைப்பு சட்டம் என்ற வசனம், அந்த என்ற மாதிரி ஒரு இட்டன் தான் முன்னுக்கு வந்துவிட்டு பிறகு அந்த அவ்வளவு அச்சடிக்கப்பட்ட அவ்வளவு பத்திரிகையும் நாங்கள் திரும்ப சட்டம் என்ற துண்டை எடுத்து ஒட்டி அப்படி வெளியிட்ட ஒரு காலமும் இருந்தது. அவ்வளவு சிரமம். அதே போன்று தான் நான் தினபதி சிந்தாமணி பத்திரிகையிலே கடமையாற்றினேன் 1985களில். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பத்திரிகை நிறுவனத்திலே ஒரு அப்பொழுது ஜனாதிபதி ஜே.ஆர். ஜவஹர்லால் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் வெளிநாட்டுக்கு சென்றார். வெளிநாட்டுக்கு சென்று விட்டு அவர் நாடு திரும்புகிற சந்தர்ப்பத்திலே, அவர் நாடு திரும்பும் போது நாங்கள் பத்திரிகையில் எழுதுவோம், ஜனாதிபதி ஜே.ஆர். சனியன்று நாடு திரும்புகிறார் என்று பத்திரிகையிலே தலைப்பு விட்டு அவருடைய புகைப்படத்தோடு வெளியிட்டோம். அப்பொழுது அந்த நேரத்திலே அச்சு கோர்க்கிற எழுத்திலே
36 பாயிண்ட் 46 பாயிண்ட்னு நினைக்கிறேன். பெரிய எழுத்து, கொட்டை எழுத்து. அந்த எழுத்திலே இந்த புது எழுத்துக்கு மத்தியிலேயே பழைய எழுத்துக்கள் இருந்தால் பழைய எழுத்து படாது, அதாவது கொஞ்சம் தேய்ந்து இருக்கும், படாது. அந்த நேரத்தில் நாங்கள் கீழால் கடலாசி அல்லது அந்த கார்ட்போர்ட் மட்டை, கொஞ்சம் உயரமான மட்டைகளை ஒட்டி அந்த எழுத்தை உயரமாக்க செய்வோம். செய்தால் தான் அச்சுப்படும். ஆனால் அன்று ஜேஆர் சனி அன்று என்று இருந்தது, ரூனா கொஞ்சம் தாழ்வாக போய்விட்டது 10 அடி வரும்போது. அப்பொழுது ஜனாதிபதி ஜேஆர் சனியன் என்றது ஜேஆர் சனியன் நாடு திரும்புகிறார் என்று பத்திரிகையில் வந்துவிட்டது அச்சுக்கு. உடனே அந்த பத்திரிகை வெளியே போயிருந்தால் பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், மான நஷ்டங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் தான் அந்த உடனே பத்திரிகை அவளை எரித்து விட்டு திரும்ப பத்திரிகை அடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இப்படியெல்லாம் சிரமங்களை நோக்கினோம். அடுத்தது புலக், ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ புலக் என்றால் பெரிய அறை ஒன்று தேவை, பெரிய நீண்ட இடம் தேவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புலக் இருக்கும். அப்போ அந்த பேமதாஸ் புலக் மேக்கர் என்று இருப்பாங்க இங்கே ஜெயந்த விசேகமாக, அங்கே தான் ஃபேமஸான இடம். அப்படியான புலக் வெட்டி தான் பத்திரிகை அடிக்கும். இன்று அப்படி அல்ல, ஒரு பட்டனை தட்டி விட்டாலே அந்த படங்கள் எல்லாம் வந்துவிடும். ஒரு பட்டனை தட்டினாலே எழுத்துடைய அந்த பொண்ணெல்லாம் மாறிவிடும். அன்று அப்படி அல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெட்டி இருக்கும் எழுத்துக்களை கோர்ப்பதற்கு. அவன் என்று இருந்தால் ஆன ஒரு இடத்துல இருக்கும், வான இன்னொரு இடத்துல இருக்கும், இன்னென்ன ஒரு இடத்துல இருக்கும். அவற்றையெல்லாம் பிறக்கி எடுத்து தான் அந்த அடிக்க வேண்டியிருக்கு. அந்த அச்சகத்துறை இன்று இப்பொழுது வளர்ச்சி கண்டு விட்டது. இதுதான் என்னுடைய அந்த அச்சகத்துறை வளர்ச்சி. அடுத்து என்னுடைய அனுபவங்கள் நிறைய இருக்கின்றன ஒவ்வொரு பத்திரிகையிலும். ஆரம்பம் அல்ஹசனாத், எழுச்சி குரல், அதன் பிறகு தினபதி சிந்தாமணி, அதன் பிறகு உதயமணி, முன்னாள் சபாநாயகர் பாக்கிர் மாக்கார் அவர்கள் அந்த உதயமண்ட பத்திரிகை நடத்தினேன். அதிலே வளரும் பயிர் என்ற பகுதி, சிறுவர் பகுதியை நான் நடத்தினேன். அப்படி அதிலும் கூட நான் ஈடுபட்டு இருக்கின்றேன். அதன் பிறகு இந்த நவமணி பத்திரிகை, இப்போ கடைசியாக விடிவெளி பத்திரிகையிலே கதை மாட்டிக்கொண்டு இன்றும் வீட்டிலிருந்து நான் அதை எழுதி அனுப்புகிறேன் என்னுடைய ஆக்கங்களை. 50 வருடத்திற்கு மேலாக பத்திரிகை துறையில் இருக்கின்றீர்கள், சிறுகதை, நாவல் என்று பல துறைகளில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த 50 வருட கால பயணத்தின் உங்களுடைய சாதனைகள் என்று எதனை குறிப்பிட்டு சொல்லலாம்? சாதனைகள் நிறைய இருக்கின்றது என்றால் இந்த இடத்துல நான் ஒரு நிறைய புத்தகங்கள் வெளியிடக்கூடிய அளவுக்கு என்னிடம் ஆக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒன்றும் வெளிக்கொள்ளக்கூடிய நிலையிலே கொஞ்சம் பொருளாதார நிலை தான் நெருக்கடியை தட்டு கொண்டு இருக்கின்றது. நான் 2008ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் வெளியிட்டேன், திக்கு தெரியாத தீவில் என்று. அது ஒரு சிறுவர் நாவல், சிறுவர் இலக்கியம் கூட நான் நல்ல முறையில் எழுதுவேன். அந்த சிறுவர் நாவல் தான் இது. அதிலே நான் இந்த சிறுவர்களுக்குரிய விஷயங்கள் எல்லாமே. ஆனால் உண்டு ஒரே ஒரு பிரதிதான் இப்போ என்ன கைவசம் இருக்கின்றது, அதைத்தான் இப்பொழுது எடுத்து வந்தேன். அடுத்தது நான் இந்த என்ன இந்த கவிதைகளை எழுதி கேட்பார்கள் பலர். அந்த அடிப்படையிலே நான் இந்த எம்எச்எம் அஷ்ரஃப், உங்களுக்கு தெரியும், மறைந்த எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களுடைய 50வது பிறந்த தினம். இந்த நினைவு கேடயங்கள் எதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றன? எனக்கு ஏராளமான நினைவு கேடயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் நான் இந்த ஒரு 2 தான் இங்கே கொண்டு வந்து, ஏன்னா தூக்கி சுமந்து கலையகத்துக்கு தூக்கி சுமந்து கொண்டு வர முடியாது. இது மலையகத்திலே மலையாக முன்னணியினால் வழங்கப்பட்ட இரத்தின தீபம் என்ற விருது எனக்கு கிடைத்தது. இரத்தின தீபம் என்ற விருது கிடைத்தது. இதே போன்று எனக்கு கிடைத்தது இது கிடைத்தது என்னுடைய எழுத்தியல் நாயகன் என்ற பட்டம் விருது கிடைத்தது கலைஞர் முன்னணியால் கிடைத்தது. அடுத்து 2008ஆம் ஆண்டு கிடைத்தது. இன்னும் நிறைய கிடைத்தது. அதே போல் இது அந்த ஒரு பாடசாலையினால் நான் எழுதியதற்காக எனக்கு கிடைத்தது. இப்படி நிறைய கிடைத்திருக்கின்றன. இது மாத்திரமல்ல, எழுத்தியல் நாயகன் அந்த தமிழ் அணி நடையாளன் என்ற ஒரு விருது எனக்கு கிடைத்தது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன தமிழ் நடை அணி நடையாக கவிதை நடையில் இருக்கின்றன. இதனால் தான் என்னை பலர் அவர்களுடைய நூல்களை எழுதிவிட்டு அதற்காக இந்த செம்மைப்படுத்துவதற்காக, அதாவது எடிட் பண்ணுவதற்காக என்னிடம் பொறுப்பு தருவார்கள். அதிலே மல்வானை முஸ்லீம்களின் ஆரம்பகால வரலாறு நூலை நான் அழகான முறையில் செம்மைப்படுத்தி கொடுத்தேன். அதே போன்று அதே எழுத்தாளர் தான் வெளியிட்டார்கள் இந்த முஸ்லீம்கள் இந்த
பல விடயங்களை எழுதி கொடுத்திருக்கின்றேன். அதுபோல் பேர்வலை அஷ்ரப் யூசுப் என்பவர் அவருடைய நூலாண்டை வெளியிடுவதற்கும் கூட நான் நல்ல முறையில் சிங்களத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்பேன். அப்போது இலங்கை வரலாறுகள் எல்லாம் இருக்கும். இந்த சிங்கள நூல்கள் எல்லாம் மகாவம்சம், மகாவலியா என்ற நூல்கள் அவற்றிலிருந்து கூட நான் தொகுத்தெடுத்து பல அரிய விஷயங்களை எல்லாம் நான் தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். ஆமாம், ஒரு பத்திரிகை துறையில் இவ்வளவு சாதித்திருக்கிறீர்கள். அதே போல கலைப்படைப்பிலையும் உங்களுடைய ஆர்வம் இருக்கின்றது. கைவினை பொருட்களும் பலவற்றை செய்திருக்கின்றீர்கள். இந்த கைவினை பொருட்கள் பற்றியும் சொல்லுங்கள். கைவினை பொருட்கள் எனக்கு பல துறைகள், அதாவது நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே எழுத்தாளர்களுடைய வரிசையிலே பல கலைகள் சுமார் 14க்கு மேற்பட்ட கலைகள் எனக்கு தெரியும். புகைப்படத்துறையிலும் நான் ஈடுபட்டேன். எனக்கு ஊரிலே புகைப்படத்துறை மாதிரிதான் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் மற்ற திறமை ஆற்றல்கள் பலருக்கும் தெரியாது. அது வெளியுலகுக்கு தெரியும். வெளியுலக மக்கள் அதை நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதை மூலமாக கூட என்னை பயன்படுத்துகின்றார்கள். அதையெல்லாம் நான் கைவினையால் செய்த மரக்கட்டைகளால் செய்த படங்கள் தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஏதேனும் ஒரு சிந்தனையை மனதில் வைத்து கொண்டு செய்வீர்களா, அல்லது கைக்கு கிடைக்கும் அந்த மரக்கட்டைகளை வைத்து அதன் அமைப்பில் என்னென்ன உருவங்களை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோணும்? நீங்கள் சொன்ன அதே தான் நான் பின்பற்றுகின்றேன். அதாவது கைக்கு கிடைக்கின்றதை வைத்து நான் ஆராய்வேன். இது எப்படி பொருத்தம் பண்ணி திருப்பி பார்ப்பேன். ஆனால் யாருக்கும் செய்யலாம், யாருமே செய்வதில்லை. பாதையிலே போகும்போது கூட இது மாதிரி மரக்கட்டைகளை நான் கண்டெடுத்து விட்டால் நான் திரும்பி பார்த்து விட்டு இப்படி செய்யலாம், இப்படி உருவாக்கலாம் என்று செய்து நான் அதை சாதித்திருக்கின்றேன். இதே போட்டு நான் வெளிநாட்டுக்கு அதாவது தினவை சிந்தாமணி பத்திரிகையில் நான் கடமையாட்டும் போது அந்த கம்பெனி நிறுவனம் மூடக்கூடிய தருணத்தை நான் வெளிநாடு பயணமானேன். அங்கும் கூட போய் நான் எனக்கு இந்த பத்திரிகை தாகம் காரணமாக ஒரு கையெழுத்து பத்திரிகை வெளியிட்டேன். அரபு மண்ணிலிருந்து வெளிவரும் முதலாவது தமிழ் மாத இதழ் என்று. அதையும் கூட நான் இலங்கை பத்திரிகையும் கூட அந்த பத்திரிகையுடைய செய்திகள் வெளிவந்தன. நான் இப்பொழுது கொண்டு வர உங்களிடம் காட்டுவதற்காக 50 வருடத்திற்கு மேலாக பத்திரிகை துறையில் அதே போல் கலை இலக்கியத்துறைக்கும் பல்வேறு பங்களிப்பை ஆற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கான விருதுகள் கலாபூசணம் என்ற ஒரு விருதும் கிடைக்கப்பட்டது. எத்தனையாம் ஆண்டு அது கிடைத்தது? அதாவது 2008ஆம் ஆண்டு கிடைத்த நாம் சுற்றி மடித்து தான் வைத்திருக்கின்றேன். இதோ என்னுடைய கலாபூஷண விருது நீங்கள் பாருங்கள். கலாபூஷணம் 2008ஆம் ஆண்டு எனக்கு கிடைத்தது. அடுத்தது 60 வயது பிந்தியவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட விருது கொடுக்கும். ஆனால் எனக்கு 60 ஆகும் முதலேயே இந்த விருதை என்ன தெரிவுக்குழுவினர் தேர்ந்தெடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிக்கு இது வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதுதான் என்னுடைய கலாபூஷண விருது. சரி, இப்பொழுது பொதுவாக ஒரு விடயங்களை நீங்கள் பல்வேறு கதைகள் எழுதியிருக்கின்றீர்கள், கவிதைகள் எழுதியிருக்கின்றீர்கள், நாவல்கள் என்று பல விடயங்கள் இருக்கின்றது. இந்த பயணத்தில் இப்பொழுது பொதுவான ஒரு பார்வை இருக்கின்றது. நவீன தொழில்நுட்பம், நீங்கள் அச்சுக்கோப்பு என்று பல விடயங்கள், சுவாரஸ்யமான விடயங்களை எல்லாம் சொல்லியிருந்தீர்கள். அங்கிருந்து இப்பொழுது நவீனத்துவத்திற்கு வந்துவிட்டோம். ஆனால் இந்த நவீனத்துவத்தில் பொழுது இந்த வாசிப்பு துறையிலான ஆர்வம் பிள்ளைகள், இளம் சமுதாயம் அல்லது சந்ததியினிடையே இந்த வாசிப்பு பழக்கம் குறைவடைந்து வருவதாக ஒரு பொதுவான கருத்து இருக்கின்றது. அதற்கு நீங்கள் உடன்படுகிறீர்களா? உடம்பட்டும் உடம்படாமல் மேலாத நிலை தான் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு இந்த பத்திரிகைகள் அவர்களை தூண்ட வேண்டும். அவர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய நிலைக்கு பத்திரிகைகள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது போட்டி நிகழ்ச்சிகள், இப்பொழுது குறுக்கெழுத்து போட்டி என்றால் சிறுவர் முதல் வளர்ந்தோர் வரை நல்ல ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஆகவே அந்த குறுக்கெழுத்து போட்டி நாங்கள் பத்திரிகை நடத்தலாம். அதே போன்று சிறுவர்களுக்கு நான் நவமணி பத்திரிகைகளை கடமையாட்டும் போது நிறைய எழுத்தாளர்கள் உருவாகுவதற்காக, வளர்ந்து வரக்கூடியவர்கள் இந்த ஆர்வம் காட்டுவதற்காக நான் பத்திரிகையிலே நான் பல விஷயங்களை கையாண்டு அவர்களே எழுத தூண்டக்கூடியதாக நான் இந்த இனிமை அதே போன்று பல விஷயங்களை நான் செய்திருக்கேன். சுட்டதும் பட்டதும், நெற்றிக்கண், கண்டதுன்னா கெட்டுக்குங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்கன்னு இப்படியான விஷயங்களை ஆரம்பித்து அவர்களுக்கு எழுத தூண்டினேன். அப்படியாக எழுத தூண்டும் போது அந்த பத்திரிகைகளுக்குரிய ஆர்வங்கள் வரத்தான் செய்யும். அடுத்த பத்திரிகைகள் நிலைத்து நிற்கக்கூடியது. இப்பொழுது இந்த வானொலியோ தொலைக்காட்சியோ என்றால் அது அப்படியே காற்றோட கலந்து மறைந்து விடும். ஆனால் இதுக்கு அப்படியே சேமித்து வைத்திருந்து
எந்த நேரம் எடுத்து வாசிக்கலாம், என்ன படிக்கலாம், அப்படி ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் வந்து பத்திரிகை வீழ்ந்து போகாமல் இருப்பதற்காக ஆர்வத்தை விடக்கூடிய கவர்ச்சியாக சிறுவர்களை கவரக்கூடிய போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தினால் உண்மையிலே வளர்ந்து வரத்தான் செய்யும். இப்பொழுது இந்த வானொலி இந்த குறுக்கெழுத்து போட்டி தொடர்பில் சொல்லியிருந்தீர்கள். வானொலி தொலைக்காட்சியும் இருக்கின்றது. அதை தாண்டி இந்த அச்சு ஊடகம் என்பது ஒரு தனியான பயணமாக இருக்கிறது. அதில் இந்த குறுக்கெழுத்து போட்டி என்பது உண்மையில் நீங்கள் சொன்னது போல இன்றளவிலும் ஆர்வமாக அதில் ஈடுபடக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள், பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது அது வந்து உண்மையில் அந்த குறுக்கெழுத்து போட்டி வந்து இலங்கைக்கு சொந்தமானதல்ல, வெளிநாடுகளில் மிக முன்னரான காலப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இலங்கையர்கள் அல்லது நீங்கள் பத்திரிகையாளர்கள் 50 ஆண்டுக்கு மேல் அந்த வகையான ஏதேனும் போட்டி நிகழ்ச்சியை ஏதேனும் உங்களால் படைக்கப்பட்டால், அது உங்களுடைய எண்ணத்தில் இவ்வாறு ஒன்று செய்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனை இருக்கின்றதா? ஆமாம், இருக்கின்றது. குறுக்கெழுத்து போட்டி மாதிரியே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது சொல்லாக்க போட்டி என்று வைத்து சொற்களை நாங்கள் எழுத்துக்களை கொடுத்து இதன் மூலமாக நீங்கள் எத்தனை சொற்களை உருவாக்கலாம் என்று சொல்லி ஒரு 10 எழுத்தை கொடுத்து 10 எழுத்துக்குள் நீங்கள் இந்த சொற்களை உருவாக்குங்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த போட்டியிலே ஆர்வமாக ஈடுபடுவார்கள். யாருக்கு கூடுதலான சொற்களை ஆக்குவார்களோ அவர்களுக்குரிய பரிசுகளை வழங்கலாம். அப்படி ஒரு போட்டி நடத்தலாம். இன்னும் இப்படி நிறைய சிறுவர்களை எழுத்த தூண்டக்கூடியதாக போட்டிகளை நடத்தலாம். அல்லது கொஞ்சம் வசனங்களை ஒரு வசனத்தை கொடுத்து விட்டு இதை வைத்து ஒரு கவிதை எழுதுங்கள், அந்த வசனத்தை அவர்கள் மாற்றிய கவிதைகள் எழுதலாம். இப்படி அவர்களுடைய எழுத்தார்வத்தை தூண்டக்கூடியது ஒரு நிலைக்கு மாற்றினால் உண்மையிலே அவர்கள் 10 எழுத்துடைய ஆர்வம் காட்டுவார்கள். அதே போல் இந்த ஒரு சான்றிதழும் கிடைக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சான்றிதழ் எங்கு எப்பொழுது வழங்கப்பட்டது? இது தொடர்பாக சொல்லுங்கள். அதாவது நான் பத்திரிகையிலே நவமணி பத்திரிகையிலே பல பேர்கள் எழுதுவேன். யாருக்கு இந்த அல்-அஸ்லம் என்று எழுதுவேன், பரியாரி என்று எழுதுவேன். பரியாரி என்று நான் வைத்திய பக்கத்தை எழுதுவேன், வைத்திய கட்டுரைகள். நான் சுகாதார கல்வி திணைக்களத்துக்கு நான் என்னை அழைத்தால் அங்கு போய் அவர்கள் தகவல்கள் தருவார்கள் நிறைய. அவற்றை வைத்து நான் இந்த சுகாதார கட்டுரைகள் எழுதுவேன். மக்களுக்கு நோய்களை பற்றி, அதாவது சிக்கன் குன்யா, டெங்கு நோய், இப்படி பலதரப்பட்ட நோய்களை பற்றியெல்லாம் அவர்கள் எப்படி உருவாகிறது, எப்படி அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அதை நான் அந்த நேரத்திலே நான் ஏலம் சத்தார் என்று பேரை மாற்றாமல் பரியாரி என்ற பேரில் எழுதினேன். அப்படி நிறைய கடை. இது மாத்திரமாக இன்னும் 2-3 என் வீட்டில் இருக்கின்றன இந்த அவார்டுகள். அந்த எனக்காகவே சுகாதார திணைக்களத்தின் மூலமாக கிடைத்த அவார்டு தான் இது. 2008ஆம் ஆண்டு கிடைத்தது, 2004 கிடைத்தது, 2002 கிடைத்தது. 3 இருக்கின்றது வீட்டில். ஒன்றை தான் நான் கொண்டு வந்தேன் இந்த இடத்துல சமர்ப்பிப்பதற்காக. நான் பல பேர்கள் அல்ல நான் யார் என்று எழுதுவேன். அது 100 விமர்சனம் எழுதும்போது ஞானி எழுதுவேன் என்றால் 10 நிறைய பேர் ஒரே ஆள் என்று சொல்லி காட்டிக்கொள்ளாமல் பலர் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக இப்படி பல புனைப்பெயர்கள். அதனால் மக்களுக்கு தெரியாது யாருன்னு. அடுத்து இன்னொன்று என்னோட ஊரில் என்ன சபைக்கண்டு தான் அழைப்பார்கள். அது ஏலம் சத்தார் எழுதும்போது ஊர் மக்களுக்கும் சரி அப்படியான ஒரு நிலையும் இருக்கின்றது. அதாவது எனக்கு சிறப்பு பேர் ஊரில் சபைக்கண்டு அழைப்பார்கள். ஆகவே சத்தார், அல்-அஸ்லம், ஞானியார், முல்லைப்பாணன், இப்படி என்று நிறைய புனைப்பெயர்களை நான் எழுதி வந்திருக்கிறேன். சரி, 50 வருடத்துக்கு மேலாக பல புனைப்பெயர்களில் எழுதி வந்திருக்கின்றீர்கள். இந்த எழுத்தாற்றல் எப்பொழுது அல்லது இந்த எழுத்தில் மீது உங்களுக்கு ஆர்வம் வர யார் காரணம்? எது உங்களை இந்த எழுத்து துறைக்கு கொண்டு வருவதற்கு அடிப்படையாக இருந்தது? உண்மையாக எனக்கு சிறந்த வினா உண்டு. ஏன்னா அவர்களே ஞாபகப்படுத்தி இந்த இடத்துல முதல்ல நான் மாஸ்டர் சிவலிங்கத்தை குறிப்பிட்டேன். அதே போன்று வித்துவான், இலங்கையில் வித்துவான் பட்டம் பெற்ற ஒரே ஒரு முஸ்லீம் வித்துவான் M.A. ரஹ்மான். அவர் முன்னூறு பத்திரிகைகள் படிக்க மாட்டேன் தூக்கி எழுதுவார். ஏன் அவருக்கு அந்த எழுத்து பிழைகள், தமிழ் எழுத்து பிழைகள் காட்டவே முடியாது. ஆனால் எனது பக்கத்திலே அவர் வாசித்து என்னுடைய தமிழ் நடை, அந்த தமிழ் இந்த செந்தமிழ் போக்கு கண்டு அவர் ஆர்வப்பட்டு பத்திரிகை வாங்கி என்னோட தொடர்பு கொண்டு நான் அவருக்கு ஒரு பக்கம் கேட்டார். வித்வம் பக்கம் என்ற ஒரு பக்கத்தை நவமணியிலே நான் கொடுத்தேன் அவருக்கு. அவர் நல்ல முறையை எழுதினார். ஆகவே இப்போ அவரை எனக்கு மறக்க முடியாது. அதே போல் மானா மக்கீன் என்று அவர் தினகரனிலே கண்டதுண்டா கேட்டதுண்டா என்று இருந்தார். அதுவும் அவரும் எனக்கு கலந்து தந்தார், எழுதினார். அதனால் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அடுத்து M.B.M. அசுகர், அவர் தான் நவமணியும் பிரதம ஆசிரியராக இருந்தார். அவரோடு தான் நான் இருக்கும்போது நான் வந்து பொற்காலமாக இருந்தது அந்த காலத்தில் தான். நானும் அவர்கள் நடத்திய காலத்தில் எனக்கு சிறுகதை பக்கம்
வைத்திய பக்கம், நவச்சுவை பக்கம்னு இப்படி பல பக்கங்கள் தந்தார்கள். அதனால் நான் பல பேரில் எழுதினேன். ஆகவே அவரையும் எனக்கு மறக்க முடியும். எம்ஜிஎம் வாசகர், மானா மக்கீன், வித்வான் ரஹ்மான், மாஸ்டர் சிவலிங்கம் இப்படியானவர்களை நான் மீண்டும் குறிப்பிடுகின்றேன். சார், இந்த உங்களை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது, அறியும் பொழுது, புலனாய்வுத்துறை சார்ந்த விடயங்களையும் எங்களுடைய படைப்பாற்றலில் காண்கின்றோம். அதை பற்றி சொல்லுங்கள். புலனாய்வு வேண்டாம். புலனாய்வு என்பது இப்பொழுது ரிப்ஜாலி அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஆரம்பத்திலே நான் நவமணி இருக்கும்போது லேசாக எழுதின உண்டு. ஆனால் பிற்காலத்தில் எனக்கு ஏற்பட்ட வேலைப்பளு பல விஷயம் காரணமாக அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. என்றால் அது துருவி ஆராய வேண்டும். துருவி ஒரு இடத்துல போய் நாங்கள் அதை பற்றி கேட்க வேண்டும். என்றால் என்னுடைய சொந்த கற்பனையில் எழுத முடியாது புலனாய்வு என்பது. அது நேரடியாக காண வேண்டும். யார் சொன்னாலும் கூட அவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது. நேரடியாகவே கண்டு அதை பற்றி ஆய்வு செய்து எழுத வேண்டும். அந்த நிலைக்கு எனக்கு கொஞ்சம் நேரங்கள் காலங்கள் இடம் தராதனால் அந்த துறையை கொஞ்சம் நான் அப்படியே குறைத்து வந்தேன். மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், 50 வருடங்களுக்கு மேலாக இந்த எழுத்துத்துறையில் இருக்கின்றீர்கள், பல்வேறு திறமைகளை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சமகாலத்தில் இருக்கும் ஊடகவியலாளர்களை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது, அல்லது அவர்கள் இந்தந்த விடயங்களை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணக்கூடிய விடயங்கள் என்னவாக இருக்கின்றன? சமகாலத்திலேயே ஒரு சிலர் குறிப்பிட்ட ஒரு சிலர் நல்ல முறையில் எழுதுகின்றார்கள். ஒரு சிலர் அவர்களுடைய ஆக்கங்கள் வர வேண்டும் என்று சொல்லி குப்பைகளையும் அப்படியே எழுதுகின்றார்கள். உண்மையிலே அது வரவேற்றத்தக்கது அல்ல. ஏனென்றால் அந்த எழுதும் போது மக்களுக்கு அதன் மூலமாக ஒரு மாற்றம் மறுமலர்ச்சி ஒன்று ஏற்பட வேண்டும். அப்போ தான் அந்த எழுத்துக்கூடிய தாக்கங்கள் இருக்கும். இது சும்மா வெறுமனையே கண்டோம் படித்தோம் வாசித்தோம் நின்று விடாமல் மக்களை அப்படியே, அதாவது புரட்சி மக்களுடைய வாழ்க்கை நிறைய மாற்றக்கூடியதாக கூடிய ஆக்கங்கள் அவர்கள் எழுதினால், அவருடைய விஷயங்கள் எழுதினால் உண்மையில் அது ஒரு வரவேற்கத்தக்கதாகவும் மக்கள் மத்தியிலே அது ஒரு பாராட்டக்கூடியதாகவும் ஆகும். ஆகவே நான் தான் பிரபலியமாக வேண்டுமென்று சொன்னால் எதையுமே எழுதலாம் என்று இல்லாமல் மக்களுடைய மனதையும் மக்களுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைக்கு எழுதினால் உண்மையிலே அது ஒரு வரவேற்கக்கூடியதாக அமையும். இப்பொழுதுள்ள எழுத்தாளர்கள் இந்த சமூக மாற்றம் அல்லது சமூக பொறுப்புகள் இருக்கின்றதா உங்களுடைய பார்வையில்? இன்னும் நீங்கள் களத்தில் இருக்கின்றீர்கள், இன்னும் நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். சமகாலத்து எழுத்தாளர்கள் அல்லது பத்திரிகை துறையை சேர்ந்தவர்களுடைய சமூக அக்கறை எந்த மட்டத்தில் இருக்கிறது என்றால் இப்படி அண்மை காலமாக கொஞ்சம் வளர்ந்து வந்ததாக தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது நான் பத்திரிகைகளின் சரி, இந்த இலத்திரனியல் ஊடகங்கள் ஆனாலும் சரி, நாங்கள் அவர்களுடைய விஷயங்களை படிக்கும்போது அவர்கள் உண்மையிலேயே மக்களை மாற்ற வேண்டும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நிலையிலே எழுதுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம் ஐயா, இப்பொழுது ஊடகம் என்று சொல்லும் பொழுது பல்வேறு வகையான ஊடகங்கள் வந்துவிட்டன. இலகுவாக அணுகக்கூடிய வகையிலான பல ஊடகங்கள், இலத்திரனியல் ஊடகங்கள் என்று பல்வேறு ஊடகங்கள் வந்துவிட்டன. இந்த நிலையில் இந்த பத்திரிகை துறையை இப்பொழுது சமகாலத்தில் கொண்டு நடத்துவதற்கான என்ன சவால்கள் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? பெரும் சவால்களை தான் பத்திரிகை துறை எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றன. என்றால் இன்றைய இளைய சமூகத்தினர், இளைய சந்தையினர் பெரும்பாலும் அவர்கள் இந்த சமூக ஊடகம் வந்து அந்த தொலைபேசியை சுரண்டி கொண்டும் அதில் உள்ள விஷயங்களை பரிமாறிக்கொண்டும் தான் இருக்கின்றார்கள். ஆனால் இதை நாங்கள் இந்த இதிலே எங்களுடைய பத்திரிகை துறை கொஞ்சம் அப்படியே வாசிகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட இவர்கள் அந்த பத்திரிகைகள் அவர்களுக்குரிய நல்ல அந்தஸ்துகளை, அவர்களுடைய சிந்தனை போக்குகளுக்கு ஏற்ற மாதிரி பத்திரிகையை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் அவர்கள் அந்த சிந்தனையிலே பத்திரிகை மீதும் ஆர்வம் காட்டுவார்கள். அதை தவிர அவர்களுக்கு ஆர்வத்தை குறைக்கக்கூடிய நிலை இருந்தால் அவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய நிலையிலேயே இருந்து கொண்டு தான் நிலைப்பாட்டிலே தான் இருப்பார்கள். பத்திரிகையை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அதான், இப்பொழுது நீங்கள் 50 வருடத்திற்கு மேலாக இருக்கின்றீர்கள், பல்வேறு துறையிலும் கால் பதித்து இருக்கின்றீர்கள். நீங்கள் இன்றைய காலகட்ட ஊடகவியலாளர்களுக்கு அல்லது சமூகம் சார்ந்த சமூக அக்கறையுடன் சொல்ல வேண்டிய விடயங்கள் ஏதேனும் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமாம், இன்றைய ஊடகவியலாளர்கள் பெரும்பாலும் சமூகத்துடைய
போக்கைத்தான் கவனிக்க வேண்டும். சமூகம் எந்த நிலையில் இருக்கின்றது, சமூகத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, சமூகம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சமூகத்துக்குள்ள குறைபாடுகள் என்ன என்ற இவற்றையெல்லாம் இனங்கண்டு அந்த ஆர்வத்தை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். ஊட்டி அவர்கள் அந்த நிலையிலே தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியதாக அந்த விஷயங்களை அவர்கள் பரிமாற வேண்டும். அப்பொழுது அந்த அந்த ஊடகவியலாளர்கள் திரும்பவும் நல்ல முறையில் தன்னை ஆக்கிக்கொள்வார்கள். பொதுவாக ஊடகவியலாளர்கள் அல்லது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வறுமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அதையும் தாண்டி நீங்கள் இத்தனை வருட காலம் இந்த துறையில் நிற்பதற்கு என்ன காரணம்? என்ன பத்திரிகைத்துறை தாக்கம்தான், பத்திரிகை ஆர்வம்தான் எனக்கு காரணம். என்றால் இன்றும் கூட எனக்கு பாருங்கள், இந்த சொல்வதென்றால் ஒரு இந்த கண்ணனி அல்லது மடிக்கண்ணனி கூட என்னிடம் இல்லை. இருந்திருந்தால் நான் இன்னும் என்னுடைய துறையை இன்னும் விருத்தி செய்து காட்டியிருப்பேன். எனக்கு எவ்வளோ சிந்தனைகள் இருக்கின்றன, எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வெளிக்கொணரக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு நான் இல்லை. இதேபோல்தான் பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் அந்த வசதியின்மை காரணமாக உண்மையிலே தங்கிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் ஒன்று ஏற்பட்டால் அவர்களுக்கும் கூட ஒரு இந்த வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தால் அவர்கள் மேலும் அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள், அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் அவர்கள் வெளியிடுவார்கள். அந்த நிலை இப்பொழுது என்னை போன்ற இன்னும் பலருக்கு இருக்கின்றது. தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய விஷயங்களை வெளிக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லையே என்று நான் இப்பொழுது இந்த விடிவெள்ளி பத்திரிகைகள் மாத்திரம்தான் நான் என்னுடைய ஆக்கங்களை எழுதிக்கொண்டிருக்கேன். உதயம் என்ற ஒரு இந்த பத்திரிகை வந்து கொண்டு இருக்கின்றது, அந்த மெயில் பத்திரிகை அதாவது அதிலும் கூட நான் எழுதுகின்றேன். ஆனால் அதிலும் கூட அப்படிப்பட்ட மெயில் பத்திரிகையும் கூட வாசிக்கிறதிலே ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை. உண்மையில் ஐயா, உண்மையில் உங்களுடைய அளப்பரிய பணி தொடர்ந்தும் சமூகத்துக்கு தேவைப்படுகிறது. சமூகம் உங்களிடமிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதே போல் உங்களுடைய திறமைகள் இன்னும் வெளிவருவதற்கான சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேத்ரா குடும்பம் சார்பாக உங்களுடைய பணியை தொடர்ந்து முன்னேற செல்ல வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அந்த வகையில் இன்றைய விசேட நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம். சமூகத்தில் 50 வருடங்களுக்கு மேலாக பத்திரிகை துறையில் கடமையாற்றினாலும் கூட பல்வேறு திறமைகளை கொண்ட பன்முகை திறமை கொண்ட ஒருவரை இன்றைய நேர்காணலூடாக சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் ALM சத்தார் அவர்களுக்கு மீண்டும் நேத்ரா குடும்பம் சார்பாக நன்றிகளை கோரிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக ஈடுபட்ட மா கேசவன் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.